அப்போ இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வேண்டிய இதை கேள்வி கேட்க வேண்டிய கடமை எதிர்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு இருக்குது. சட்டப்பிரிவு கூட்டத்தொரு இது இரங்கல் இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டின்னு நான் பார்க்குறேன். இந்த இந்த விசாரணை இருக்குல்ல, விசாரணை ஒரு சம்பிரதாயம் தான். கண்டுபிடிச்சு என்ன பண்ண போகிறாரு? ஒன்று வேணாம். தூத்துக்குடி சம்பவத்தில் விசாரணை அறிக்கை வந்ததில் என்ன பண்ணிட்டாங்க இவங்க? யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க அவங்க ப்ரொமோஷன் தானே கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு? அவங்கள மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டது? எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. அப்போ உங்களுக்கு ஒரு அமைச்சர் ஏவாவேலு சொல்லியிருக்காரு, விசாரணை குழு முடிஞ்சு அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, நிரந்தர பணியிடை நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தூத்துக்குடி சம்பவத்துலையும் அப்படிதான் சொல்லப்படுது. நீங்க இதுக்கே செய்வீங்கன்னா இது சாராயத்துக்கு தொடர்பு, வெறுமனே இது சாராயம் காய்ச்சல் இது தொடர்பானதான். உரிமை சம்பந்தமா எந்த சாராயமும் குடிக்காம போய் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுன்னு கேட்க சாத்விக வழியில அற வழியில போராடினோடனே மேல நின்று குறிப்பார்த்து சுட்ட போலீஸ்காரன் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருப்பீங்க?